ஒரு விழா அல்ல, இது ஒரு போராட்டம். ஒவ்வொரு வருடமும் ஏதோ திருவிழா மாதிரி அது சாக்லேட் கொடுத்து கொடியேற்றி அப்படி ஒரு 10 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் ஒரு விழாவா கொண்டாடிட்டு கிளம்பிடுறாங்க. அதுவா இது? ஏன் நம்ம ஒவ்வொரு வருஷமும் மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் இந்த மே தினம் எதை காட்டுகிறது? குறிப்பாக 1871 மார்ச் 5 போலந்தில் பிறந்த ஜெர்மனி மார்க்சியவாதியான ரோசா லக்சம்பர்க் ஒரு மாபெரும் பெண் புரட்சியாளர். அவங்க 10 மணி நேர வேலை பெற வேண்டும் என்பதற்காக போராடி பல்வேறு தியாகங்களை புரிந்தாங்க. அவர்களோடு இன்னும் பல்வேறு தோழர்கள் போராட்டம் நடத்தி அங்க உள்ள அரசால் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அவர்கள் அதை மட்டும் வைக்கல, 8 மணி நேர வேலை 10 மணி நேர வேலை என்பதை மட்டும் வைக்கல, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தையும் அவர் அங்க முன் வச்சார். அதே போல ஒரு போராட்டத்தால் தான் மட்டும்தான் போராட்டத்தை வெல்ல முடியும்னு வச்சாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவங்க தான் பெண் போராளி ரோசா லக்சம்பர்க். அவர்கள் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனா இன்னைக்கு பெண்கள் நிலைமை என்ன இருக்குது? இன்னைக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு தொழிற்சாலைகள்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பொருளாதார நெருக்கடி. நீங்க இன்னைக்கு மட்டும் கிடையாது, அன்னையில இருந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் வேலையில தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன வேலை? இந்த சனாதானம் பெண்களை என்ன எழுதி வச்சிருக்குது? குறிப்பாக பொட்டு கட்டி விடுறது. கோயில்ல பொட்டு கட்டி விட்டுட்டு அங்க உள்ள பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களா பெண்கள் அன்னைக்கு தொடங்கப்பட்டவர்கள். அன்னையிலிருந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. தன்னுடைய மார்பு வரி போட்டு அதற்கு எதிராக மார்பை அறுத்து போராட்டம் நடத்தியவள் அன்றைக்கு பெண். அன்று இருந்த சனாதனம் இன்று முதலாளித்துவம் வளர்ந்து ஒரு நவீன சனாதனமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு தொழிற்சாலைகள்ல ஏன்னா இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் விலைவாசி ஏற்றம், இன்னைக்கு வேலை இல்ல திண்டாட்டம். நீங்க ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க. ஏங்க மோடி சொல்றாரு மீண்டும் எனக்கு மீண்டும் வேண்டும் மோடி வேண்டுமா? வெக்கமா இல்ல? நாப்கினுக்கு கூட வரிய போட்டிருக்கிறாரு மோடி. அப்ப இதுக்கு கூட வரிய போட்டாங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்க முடியுங்களா? பெண்கள் ஒரு நாட்களை பயன்படுத்தணும்னா கூட வேலைக்கு போக வேண்டிய நிலைமையா இருக்குது. ஒரு கணவன் வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியாது. ஏன்னா மகனை படிக்க வைக்கணும். கல்வி கட்டணம் கடுமையா உயர்ந்திருக்குது. நீட்டுன்னு சொல்லி கொண்டாந்து நிக்கிறான். ஒரு நீட்டை நம்ம வெளியில படிக்கணும்னு சொன்னா 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஒரு அப்பா வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா? அவர் அரசு பள்ளியில நல்லா படிச்சு நல்லா மதிப்பெண் எடுத்தாலும் நீட்டுன்னு கொண்டாந்து திணிக்கிறான். அப்ப எப்படியாவது நம்ம தான் கஷ்டப்படுறோம். தொழிற்சாலையில கடந்து ரோட்ல கடந்து நம்ம பிள்ளையாவது நல்லா வளரணும்னு சொல்லி ஒரு கல்லூரியில சேர்த்து படிக்க வைக்கிறாரு. அடுத்து நீட்டை கொண்டாந்து திணிச்சு அதுக்கு காசை போட்டு முட்டுக்கட்ட போட்டோம். அடுத்து கேஸ் சிலிண்டர் விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப பெண்கள் வீட்டுல இருக்க முடியல. எப்படியாவது வேலைக்கு போகணும் என்ற நிலைமைக்கு இன்னைக்கு முதலாளித்துவம் தள்ளி கொண்டிருக்குது. இன்னைக்கு கார்பரேட் மயம் அதை தள்ளி கொண்டிருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எண்ணற்ற பெண்கள் வேலை வாய்ப்பை தேடி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் இங்க உள்ள கடைகளுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, நம்ம தரக்கடையில உள்ள பெண்களோட நீங்க எடுத்துக்கோங்க. காலையில 9 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேகாத வெயில்ல உழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உழைச்சு அவங்க குடும்பத்துக்குமா மட்டுமா போகுது? அதுல இருக்கிற வரி மோடிக்கு போகுது, அம்பானிக்கு போகுது, அதானிக்கு போகுது. அதானிக்கு பல லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யக்கூடிய இந்த மோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய மாட்டேங்கிறாங்க. வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக டெல்லியில கிட்டத்தட்ட 2 வருஷம் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் பெரும்பான்மை யார் தெரியுங்களா? பெண்கள் கலந்து கொண்டாங்க. பகல்ல ஆண்கள் இருப்பாங்க, இரவுல பெண்கள் இருப்பாங்க. அடுத்து பகல்ல பெண்கள் இருப்பாங்க, இரவுல ஆண்கள் இருப்பாங்க. அந்த போராட்ட காலத்துல அப்படி ஒரு வீரமிக்க போராட்டத்தை பெண்கள் அங்க கலந்துக்கிட்டாங்க. அது எது தள்ளியது? இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகள் தள்ளி இருக்கிறாங்க. வீட்டுல இருக்க முடியாது, நிலைமை சூழ்நிலை அப்படி தள்ளிக்கிட்டு இருக்குது. நீட்டுக்கு எதிராக மாணவர்களை தள்ளியது யாரு? இந்த முதலாளித்துவம், இந்த மோடி. ஆகவே பெண் என்பவள் அங்கங்க அடிமைப்படுத்தப்படுறா. இன்னைக்கு கம்பெனியில வேலைக்கு போகணும்னு சொன்னா எந்திர மாதிரி கசக்கி பிழிச்சு வெளியில தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் நுகர்வு பொருளாதாரம் அது வளர்ந்துகிட்டு இருக்க எப்படியாவது பொருளை வாங்கணும், மாங்கல்ய திட்டம் உள்ள நுழையிறாங்க. அப்படியே கசக்கி புளியிறாங்க. அதாவது வெளியில வர முடியாது, 1 வருஷத்துக்கு உள்ளே தான் நீங்க இருக்கணும். அதாவது 70 கிலோவா உள்ள போவாங்க, வெளியில வரப்ப 50 கிலோவா வெளியில வராங்க. இது அவங்க ஏதோ ஐஸ்வர்யா ராய் மாதிரி உடம்ப குறைச்சிக்கிட்டு வரல. உழைப்பு, அவ்வளவு உழைப்ப அந்த சுரண்டி கொளுத்துக்கிட்டு இருக்குது இந்த முதலாளித்துவம். அம்பானி அதானி என்ன வயல்ல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதானியோட பையனுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். யாரோட காசு? அம்பானி என்ன விவசாயம் பண்ணானா? இல்ல அம்பானி தொழிற்சாலையில சுத்தியால குடிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா அந்த எந்திரத்தை வேலை செஞ்சானா? நம்மளோட உழைப்பு, நம்மளோட காசு
அந்த ரத்தத்துல அவன் இன்னைக்கு தன்னுடைய மகனுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் நடத்துறான். ஆனா நம்ம பெண் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடத்தணும்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 பவுனாவது போட வேணாமா, ஒரு 2 வீலராவது வாங்கி கொடுக்க வேணாமா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்க, ஏன்னா நிலைமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா 2 பேரும் விடிய விடிய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, விடிய விடிய வேலை செஞ்சு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு கல்லூரி படிக்கிற பெண்கள் காலையில கல்லூரிக்கு போறாங்க, மத்தியான நேரத்துல வேலைக்கு போறாங்க. அவங்களும் இன்னைக்கு வேலையில இறங்கிட்டாங்க. இன்னைக்கு முதலாளித்துவம் அன்னைக்கு அதாவது தள்ளுது ஏகாதிபத்திய நுகர்வு அது ஒரு பக்கம் தள்ளுது, சுரண்டல் என்பது இன்னொரு பக்கம் தள்ளுது. ஆனால் நாம் இப்படியே உழைச்சுக்கிட்டே இருக்க போறோமா? காலம்புறா உழைச்சுக்கிட்டு இருக்க போறோமா? இதுக்கு எதிராக போராடணும். ஏன்னா நம்ம சரி இதுதான் நம்ம தலைவீடு, போவோம் போய் சம்பாதிப்போம், நாளை கூட நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு சரியாகும் அப்படின்னு இருக்கிறதுல இதுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். இந்த கார்ப்பரேட் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு எதிராக பெண்கள் வீரமாக களத்தில் நின்று போராட வேண்டும். அதை தான் ரோசா லக்சம்பர்க் செஞ்சாங்க, அதை தான் இவங்க ஸ்னோலின் செஞ்சாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு பெண்ணு முழக்கமிட்டதுக்காக அவங்களுடைய வாயை பார்த்து சுட்டான். யாரு? இதே மோடி அரசு. இங்க உள்ள கார்ப்பரேட் கம்பெனிக்கு சாதகமாக ஒரு பெண் போராடினதுக்காக குருவிய போல சுட்டு தள்ளினால் தான் இந்த மோடி அரசு, இந்த கார்ப்பரேட் கம்பெனி. கௌரி லங்கேஷ்கர் தன்னுடைய கருத்தை சொன்னதற்காக அந்த பெண் போராளி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆனா இதுக்கெல்லாம் பயந்து கொண்டு எந்த பெண்களும் வீட்டுல இருக்கல. இன்ன வரைக்கும் எந்த ஒரு போராட்டம்னாலும் பெண்கள் முன்னாடி நிக்கிறாங்க. டாஸ்மாக் எதிராக போராட்டத்தில் முன்னாடி நின்னாங்க பெண்கள். அதே போல வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக அந்த போராட்ட களத்தில் முன்னின்றவர்கள் பெண்கள். ஆனால் தனித்தனியாக எனக்கு நடக்குது. ஒரு அமைப்பாக நாம் திரள வேண்டும். ஒரு அமைப்பு ரீதியாக இருந்தால்தான் இந்த கார்ப்பரேட் முதலாளிகளையும் இந்த காவி பாசிச கொடுங்கோன்மைகளையும் நாம் எதிர்த்து மீண்டும் நாம் அதிகாரத்தை பெற முடியும். எப்படி ரோசா லக்சம்பர்க் போராடினார்களோ, எப்படி கௌரி லங்கேஷ்கர் தன்னுடைய கருத்தை தெரிவித்து மரணமே அடைஞ்சாலும் அதற்காக கோலப்படாமல் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணினாரோ, அப்படி பெண்கள் இந்த சமூக விடுதலை அடையும் பொழுதுதான் நம் பெண்களுக்கான விடுதலையும் அதில் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து இது போன்ற பிரச்சனை அமைப்புகளிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்துக்கு எதிராக போராட்டத்தில் நாம் நின்றிருப்போம். மீண்டும் ரஷ்யா போன்ற ஒரு சோசியலிச நாட்டை நாம் அமைப்போம். அதிலேதான் பெண் விடுதலை அமைந்திருக்கிறது என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.